எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் தேங்காய் பத்திரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. தேங்காய் அதே மாதிரி வறுத்த அரிசி மாவு இது ரெண்டும் வச்சுட்டு செய்கிற எண்ணெய் எதுவுமே சேர்க்காத ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிப்பியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி செய்யறது. அதுக்காக 1 கப் அளவுக்கு வறுத்த ரொம்ப நைஸாக இருக்கிற அரிசி மாவு எடுத்துருக்கு. இடியப்பத்தோட மாவு எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக இருக்கணும், அவ்வளோதான். 240 ml கப்புக்கு தான் அரிசி மாவு அளந்தெடுத்து வச்சுருக்கு. 240 ml கப்புக்கு தான் தண்ணியும் நம்ம அளந்தெடுக்கணும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி தான் நான் இப்போ அளந்தெடுத்துருக்கு. இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணும். 1/4 கப் அளவு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ரெடிமேட் பவுடர் தான் வாங்குறேன் அப்படின்னா அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி எழுதியிருக்கும் 1 கப்பு மாவுக்கு எவ்வளோ தண்ணி இதுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு ட்ரையாக இருந்தால் நம்ம பிசையும் போது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கு. தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும், ஆயில் சேர்க்கக்கூடாது. தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு மாவு இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. தீ ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தண்ணி ஃபுல்லாக அந்த மாவில் ஒட்டினதுக்கப்புறம் தீ உடனே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இதே மாதிரி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இது மூடி வைக்கணும். நல்ல சூடிலே இது பிசைஞ்சு எடுக்கணும். கை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே சேர்க்கறதுக்கு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், நல்லா பச்சை தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சோம்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 4 to 5 பீஸ் போதும். கூடவே நல்லா அரையிறதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டோ ஒன்றும் அரைய வேண்டியதில்லை, இதே மாதிரி போதும். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கு. ரொம்ப பெரிய பீஸ் தேங்காய் இருக்கக்கூடாது, அப்போ நம்ம கையில் வச்சு விதிச்சு எடுக்கும்போது கரெக்டான ஷேப்பில் வராது. இது நம்ம இப்போ மூடி வச்சு அந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கையில் தொட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு சூடாயிடுச்சுன்னா பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி பிசையும் போது கை சுடுற மாதிரியா இருந்தால் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, பச்சை தண்ணி. இடையில கை இதுக்குள்ளே போட்டு நல்லா நனைச்சி மறுபடியும் மாவு பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், தண்ணி ஏதாவது கம்மியாக இருக்குது, மாவு ட்ரையாக இருக்குது அப்படின்னா பிசையும் போது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக கை நனைச்சி இதில் பிசைஞ்சிட்டே இருக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசையும் இல்லைங்களா, கொஞ்சம் டைம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பிசைஞ்சிட்டே இருக்கும்போது தான் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாகி கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த பத்திரியோட மாவும் கொஞ்சம் நேரம் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்ல சூடாக இருக்கிற மாவு தான். கை சுடுற மாதிரியா இருந்தால் தண்ணிக்குள்ளே கை தொட்டு மாவுக்குள்ளே மறுபடியும் பிசைஞ்சு இது நல்ல ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு மாவாக கிடைக்கும். இந்த பிசைறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான். இதில் தான் நம்ம பத்திரி சாஃப்டாக கிடைக்கிறது. அதனால் இது கண்டிப்பாக இதே மாதிரி தான் செய்யணும். இனி நம்ம இது விரிச்செடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தரும் ஓரோ டைப்பில் தான் விரிச்செடுக்கிறது. நான் இப்போ ஒரு பிளேட் இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கு, திருப்பி வச்சுருக்கு. அதுக்கு மேலே அரிசி மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருக்கு. அரிசி மாவு தான் எடுத்துருக்கு, மைதா மாவு கிடையாது. அதுக்கப்புறம் மூடி வச்சுருந்த மாவிலிருந்து ஒரு பெரிய பால் சைஸுக்கு, எலும்பிச்சம்பழம் சைஸ் இல்லை, அதோட பெரிய சைஸ் தான், கொழுக்கட்டை சைஸில் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் எடுத்துருக்கு. அது இதே மாதிரி மாவுக்கு மேலே வச்சு மெதுவாக அமர்த்தி விரிச்சுக்கோங்க. விரல் வச்சு விரிச்சு எடுக்கக்கூடாது. கையோட இந்த சைடு வச்சு எல்லா சைடும் ஒரே மாதிரி மாற்றி ப்ரெஸ் பண்ணி தான் இது விரிச்சு எடுக்கணும். இந்த பத்திரி கொஞ்சம் கட்டியாக இருக்கிற ஒரு பத்திரி தான். ரொம்ப தின்னா சப்பாத்தி மாதிரி இருக்கிற பத்திரி கிடையாது. அதனால கொஞ்சம் கட்டியாகவே இதே மாதிரி விரிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம பிசைறது கரெக்டாக நீங்கள் பிசையலை அப்படின்னா இந்த மாதிரி விரிக்கிற டைமில் மாவு ரவுண்ட் ஷேப்பில் வராது, கட்டாய் போகும். அதே மாதிரி தேங்காயோட பெரிய பெரிய பீசஸ் இருந்தாலும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வராது. அதனால தான் பிசையும் போது கரெக்டாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சூடோடையே பிசையணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஷேப்பு வேணால் நீங்கள் ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூடி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு அழகுக்காக எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கு.
இதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப தின்னாக இல்லை, இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு பத்திரி தான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாருந்து இன்னொரு டைம் பார்க்கலாம். உங்களுக்கு இது புது ரெசிபியாக இருக்கிறதுனால தான் இதே மாதிரி டீட்டெயில்டாக இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். செய்யும்போது தப்பு வரக்கூடாதுல்ல. மாவு பெரிய ஒரு உருண்டையாக எடுத்துருக்கு. கையோட இந்த சைடு வச்சு மெதுவாக அமர்த்திக்கோங்க. அமர்த்தும் போதே கை இதே மாதிரி லைட்டாக திருப்பிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி திருப்பி எல்லா சைடும் ஒரே மாதிரி நமக்கு விரிச்செடுக்க முடியும். இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம், நம்ம மாவு எடுத்ததுக்கப்புறம் மிச்ச மாவு மூடி வைக்கணும். மூடி வைக்காமல் இருந்தால் மாவு ட்ரை ஆகி போயிடும். அப்போ வந்து விரிச்சு எடுக்கும்போது கட்டாய் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாவு எடுத்ததுக்கப்புறம் உடனே மூடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஷேப் கொடுக்குற அப்படின்னா இந்த கட் பண்ணி எடுத்த இந்த ஒரு பீஸ் வந்து அந்த பவுலுக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு நமக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்த அந்த 1 கப்பு மாவு அளவு வச்சுட்டு இதே மாதிரி 7 பத்திரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பிசைஞ்சு வச்ச மாவாக இருந்தாலும் விரித்து எடுத்து வச்ச இந்த மாவாக இருந்தாலும் உடனே மூடி வச்சுக்கோங்க. திறந்து வைக்கக்கூடாது. திறந்து வச்சிருச்சு அப்படின்னா ட்ரை ஆகி போயிடும், சாஃப்ட்னஸ் போயிடும். இப்போ இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடு பண்ணணும். நல்லா சூடாக இருக்கும்போது தான் இந்த பத்திரி வந்து இதுக்குள்ளே போடணும். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ஒரு சைடு அப்படியே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அந்த சைடும் 1 நிமிஷம் அப்ராக்சிமேட்டாக அப்படியே போட்டுக்கோங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் தான் தீ வச்சிருக்கு. மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் திருப்பி போடும்போது இந்த பத்திரிக்கு மேலே வந்துட்டு லைட்டாக இதே மாதிரி ஒரு கோல்டன் கலர் இல்லை ஒரு எல்லோ கலர் தெரியும். 2 சைடும் அதே மாதிரி ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். சப்பாத்தி எல்லாம் வேக வைக்கிற மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இது திருப்பி போட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் கட்டி ஆகி போயிடும். அதனால ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி 2 டைம் இல்லை 3 டைம் திருப்பி போட்டு தான் இந்த பத்திரி செஞ்செடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகி கிடைக்கும். இந்த பத்திரி செய்யும்போது தீ கம்மி பண்ணி வைக்கக்கூடாது. மீடியம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். தீ அதிகமாகவே வச்சுக்கோங்க. இது ஒன்றும் கருகி போகாது. தீ கம்மியாக வச்சு நீங்கள் இது செஞ்சு எடுத்துருச்சு அப்படின்னா இது வந்து கட்டி ஆகி போயிடும், சாஃப்டாக இருக்காது. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், 7 பத்திரியும் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நல்ல கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கு. உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா கறி ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் கறி, மட்டன் கறி, ஃபிஷ் கறி, முட்டைக்கறி எது வேணாலும் நீங்கள் இது கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, நல்ல மணமாக இருக்கிற ஒரு ரெசிபி பொடியாக இருக்குது. சூடோடையே சாப்பிட்டா உங்களுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே இதுக்கு தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.